ஏதாவது ஒரு நன்மைக்காக காத்திருக்கிறீங்களா? காத்திருந்து காத்திருந்து சோர்ந்து போயிருக்கிறீங்களா? பாவம் செய்கிறவன், அநியாயம் செய்கிறவன், அக்கிரமம் செய்கிறவன், அவனுக்கெல்லாம் நல்லது நடக்கு, எனக்கு மாத்திரம் ஒரு நன்மையும் நடக்கலன்னு காத்து கொண்டிருக்கிறீங்களா? உங்களுக்காக தான் இந்த வீடியோ. பைபிளில் சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இவ்வாறாய் சொல்லியிருக்கிறது: பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறதுனால சோர்வடைஞ்சு மனம் உடைஞ்சு போயிருக்கிறீங்களா? எவ்வளவு நாள் தான் காத்திருப்பது, எவ்வளவு நேரம் நான் காத்து கொண்டு இருப்பதுன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் காத்திருக்கிறது ஒரு நாளும் வீண் போகாது. நாமும் ஏதாவது பண்ணி வாழ்க்கையில் முன்னேறிடலாம், குறுக்கு வழியில் எப்படியாவது போய் வாழ்க்கையில் முன்னேறிடலான்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, நீங்கள் அந்த யோசனையை விட்டு விடுங்க. நீங்கள் கர்த்தருடைய செயலுக்காய் காத்திருங்க. அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறது ஒரு நாளும் வீண் போகாது. உங்கள் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. கர்த்தர் உங்களுக்கான காரியங்களை தயார் செய்து கொண்டிருக்கிறார். மிகவும் சிறந்தது, மிகவும் உயர்ந்ததை தயார் செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் எந்த அளவுக்கு காத்திருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உயர பெற்ற காரியத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். ஆகவே கவலைப்படாமல் தேவனுடைய சமூகத்தில் ஒரு நன்மைக்காய் காத்திருங்க. God bless you.